அன்பிற்குரிய ஏக இறைவனின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுவின் அருள் இங்கே குழுமி இருக்கக்கூடிய இந்த உரையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் இறுதி வரை உண்டாவதாக என்று பிரார்த்தனை செய்து எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, தமிழ்நாடு தௌஹீது ஜமாத் நெல்லை மாவட்டம் பனங்குடி கிளை சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த பொதுக்கூட்டத்திலே இளைய சமுதாயம் எங்கே செல்கிறது என்கிற தலைப்பு எனக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய சமூகத்திலே இளைய சமூகத்தினுடைய நிலையை எடுத்து பார்த்தால் ஒவ்வொரு நாளும் படு மோசமாக சென்று கொண்டிருக்கிறது. நம்முடைய இஸ்லாமிய சமூகம் மட்டுமல்ல, இஸ்லாம் அல்லாத வேற எல்லா சமூகத்திலேயுமே இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த இளைய தலைமுறையை எடுத்துக்கொண்டால் அவர்கள் போகக்கூடிய அந்த போக்குகளே அது நமக்கு ஒரு பெரிய அச்சத்தையும் கவலையையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் அன்றாடம் வரக்கூடிய அந்த நாளிதழை எடுத்து பாருங்கள். செய்தி பேப்பர் இருக்குதா இல்லையா? ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்தி பேப்பரை எடுத்து பார்த்தால் அதிலே வரக்கூடிய தகவல்கள் எல்லாம் இன்றைக்கு இந்த இளைய சமூகத்தை நாம் எந்த அளவிற்கு வழிநடத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இது ஏதோ தௌஹீது ஜமாத் என்கிற ஒரு அமைப்பு மட்டும் செய்யக்கூடிய ஒரு பணி அல்ல. இங்கு இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் இந்த பணியை செய்ய வேண்டும். இளைஞர்களை பண்படுத்துகிற, இளைஞர்களை பக்குவப்படுத்துகிற, இளைஞர்கள் தவறான பாதையில் செல்லுகிற பொழுது அதை சரியான முறையில் வழிகாட்டக்கூடிய இந்த பணி என்பது ஏதோ தௌஹீது ஜமாத்திற்கு மட்டும் உள்ள ஒரு பணி என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள். இங்கு இருக்கக்கூடிய சுன்னத் வல் ஜமாத்தை சார்ந்தவர்கள் நீங்களும் அந்த பணியை செய்ய கடமைப்பட்டிருக்கிறீர்கள். இன்னும் அது அல்லாமல் எத்தனையோ இஸ்லாமிய இயக்கங்கள் இருக்கின்றார்கள். அரசியல் சார்ந்தும் அரசியல் சாராமலும் ஏராளமான இஸ்லாமிய இயக்கங்கள் நம்முடைய தமிழ் பேசக்கூடிய மக்களிடத்தில் இருக்கிறார்கள். இப்படி அனைத்து மக்களும் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு பணி இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் விஷயத்தில் நாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுக்க வேண்டும். நாம் அந்த இளைஞர்கள் விஷயத்தில் கூடுதல் கவனம் எடுக்காவிட்டால் இன்றைக்கு அந்த இளைஞர்களுடைய போக்கு எப்படி போய் கொண்டிருக்கிறது? உதாரணத்திற்கு ஒரு சில செய்திகளை உங்களிடத்தில் மேற்கோள் காட்டுகிறேன். இன்றைக்கு சமூக வலைதளங்கள்ல பத்திரிகையில வந்த ஒரு செய்தியை எடுத்து என்ன செய்யறாங்க? அதை பரப்புகிறார்கள். என்ன செய்தி? நம்முடைய தமிழகத்தில் கோவை மாவட்டத்தில் 4 நபர்கள் சேர்ந்து மது குடித்தார்கள், இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள். அதுல ஒரு பையன் எப்படி 18 வயசுக்கு கீழே உள்ள பையன். பொதுவா நம்ம நாட்டு சட்டத்தில் என்ன செய்வாங்க? 18 வயசுக்கு மேல உள்ள ஆட்கள் தப்பு செஞ்சா யாரு தப்பு செஞ்சாங்க, அவங்க வயசு என்ன, அது குறிப்பிடுவது வழக்கம். அதுவே 18 வயசுக்கு கீழே இருக்குதுன்னு வைங்க, 18 வயசுக்கு கீழே உள்ள ஆளை சிறார்னு சேர்த்துருவாங்க. அந்த சிறாருடைய பெயரை சொல்லக்கூடாது. அதையும் மீறி ஏதாவது செய்திகள்ல அந்த சிறாருடைய பெயர்கள் வெளிவந்து விட்டது என்று சொன்னால் அதை அந்த செய்தி வெளியிட்டவர்களுக்கே ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிற அளவிற்கு இன்றைக்கு சில சட்டங்களை எல்லாம் வகுத்திருக்கிறார்கள். அதுல கோவையில கிணத்துக்கடவு பகுதியில 4 நபர்கள் ஒரு வீட்டிலே தண்ணி அடிக்கிறாங்க. தண்ணி அடித்த அந்த போத மப்புல ஒருவருக்கொருவர் சண்டை நடக்கிறது. ஒருவருக்கொருவர் சண்டை நடந்து அதுல 2 பேர் சேர்ந்து தன்னோடு தண்ணி அடித்த சக நண்பனை அங்கேயே அடித்து கொலை செய்கிறார்கள். கொலை செய்தது மட்டுமல்ல, இன்றைக்கு தற்பொழுது தமிழகத்தினுடைய முதல்வராக யார் இருக்கிறார்? விஜய், டிவிகே தலைவர், டிவிகே கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர். அவர் ஒரு படத்தை வெளியிட்டிருந்தார். அந்த படம் ரொம்ப நாளா என்ன செய்யாம இருந்துச்சு? படம் நடித்திருந்தார். அந்த படம் ரொம்ப நாளா வெளியிடாமல் இருந்தது. இன்றைக்கு இவர் முதல்வராக ஆன பிறகு அந்த படம் பல இடங்களில் ஓட்டப்பட்டது. இன்றைக்கு இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் என்ன செஞ்சாங்க? தியேட்டர்ல உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்தாங்க. நாடு அதுல பாதாளத்தை நோக்கி போய்கிட்டு இருக்குது. தமிழகத்தினுடைய நிலை ரொம்ப படு மோசமா போகுது. அதை நினைத்து கண்ணீர் வடிக்காத அமைச்சர்கள் எல்லாம் எங்க முதல்வர் நடித்த படம் ஆயிற்றே, அவர் இதுதான கடைசி படம்னு சொல்லி இருக்கிறாரு என்று தியேட்டர்ல உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தாங்களே. அந்த படத்தில் வரக்கூடிய ஒரு காட்சியை கோவையில் உள்ள அந்த 4 இளைஞர்கள்ல ஒரு ஆளை கொன்னாங்கல்ல, அந்த படத்துல வரக்கூடிய காட்சியை அப்படியே ரீல்ஸாக வெளியிட்டு இருக்கிறார்கள். அந்த படத்துல என்ன செஞ்சிருக்கிறார்? நம்ம படம்லாம் பார்க்கல, அதுல அந்த பேப்பர்ல வந்த தகவல். அந்த படத்துல நடிகர் விஜய் ஒருவரை கொலை செய்து கொலை செய்யப்பட்டவருடைய அந்த இரத்தத்தை அந்த கத்தியில இருக்கிறது தன்னுடைய வாயில் வைத்திருந்தார். இது தற்பொழுது புதிதாக வெளிவந்த அந்த படத்தில் இருந்தது. அதை பார்த்து எங்களுடைய நண்பர் நாங்க கொலை பண்ணமே,
கொலை பண்ணனோடு மட்டும் இல்லாம அவரை கொலை செய்த அந்த கத்தியை நாங்களும் எங்களுடைய வாயில் வைத்து ரீல்ஸாக வெளியிட்டிருக்கிறோம் என்று வெளியிட்டிருக்கிறார்கள். அப்படி வெளியிட்டவர்கள் யாரு? ஒரு ஆளு 18 வயசுக்கு கீழே, இன்னொரு ஆளை எடுத்துக்கிட்டா 23 வயசு 30 வயசுக்குள்ள. அப்ப இது நம்ம சமூகத்தினுடைய நிலை எந்த மாதிரி போகுது? இன்றைக்கு முதல்வராக இருக்கக்கூடியவங்க சினிமா படத்தின் மூலம் இந்த சமுதாயத்தை எந்த அளவிற்கு நாசமாக்கி வைத்திருக்கிறார்கள் பாருங்க. அதே போல தென்காசி மாவட்டத்தில், நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தென்காசி மாவட்டத்தில் கடையநல்லூரில் ஒருவருடைய தலை தனியாக துண்டாக்கப்பட்டு ஒருவர் ஒரு இடத்தில் போடப்பட்டிருக்கிறார். கடையநல்லூர்ல அவருடைய தலையை எடுத்து பார்த்தால் குற்றாலத்துக்கு பக்கத்தில் கொண்டு போய் தலையை தனியா புதைத்து இருக்கிறார்கள். ஏன் பிரச்சனை, என்ன பிரச்சனை என்று பார்த்தால் அங்கேயும் சேம் இதே மாதிரி தான். அந்த கொலை செய்யப்பட்ட அந்த நபர் திருமணமானவர், திருமணமாகி அவருக்கு பிள்ளையும் இருக்கிறது. நைட்டு இரவு நேரத்தில் வேலை முடிச்சு நைட்டு இரவு நேரத்தில் நண்பர்களோடு சேர்ந்து தண்ணி அடிக்கிறாங்க. மது பழக்கத்தில் அடிமையாகி தண்ணீர் அடித்து அதுல தேவையற்ற பிரச்சனைகள் அந்த பிரச்சனையினுடைய வெளிப்பாடாக மற்றவர்கள் எல்லாம் சேர்ந்து தன்னோடு தண்ணி அடிச்சவனை கொலை செய்ததோடு இல்லாம அவங்க தலையை தனியாக எடுத்து பஸ்ல கொண்டு போய் குற்றாலத்துல போய் புதைத்து ஏதோ நல்ல புள்ள மாதிரி ஆளை காணுமேன்னு தேடக்கூடிய ஒரு நிலையில இருந்தாங்க. திரும்ப அங்க இருக்கக்கூடிய அந்த சடலம் இருக்கக்கூடிய தகவல் காவல்துறைக்கு போகுது. காவல்துறை அதற்கு பிறகு சம்பந்தப்பட்ட அந்த நபர்களை அரசு செய்கிறார்கள். இதுல நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன? நம்ம சமுதாயத்தினுடைய அந்த இளைய தலைமுறை இன்னைக்கு எப்படி போகுதுன்னு பாருங்க. இன்றைக்கு ஜென் இசட் தலைமுறைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களே, அந்த ஜென் இசட் தலைமுறையினுடைய நிலை எப்படி இருக்கிறது? நமக்கு எது சரியான ஒரு வாழ்க்கையாக அமையுமோ அந்த சரியான வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கல. சினிமா படத்தை பார்க்கின்றார்கள், சமூக வலைதளங்களை பார்க்கின்றார்கள். எதையெல்லாம் அவர்கள் பெருசாக நினைக்கின்றார்களோ, எதையெல்லாம் அவர்கள் சந்தோஷமாக நினைக்கின்றார்களோ, அவர்கள் சந்தோஷமாக நினைக்கக்கூடிய அத்துணை காரியங்களையும் சர்வ சாதாரணமாக செய்து அடுத்தவங்க கொலை செய்யப்பட்டாலும் பரவாயில்லை, நாம பல ஆட்களை கொலை செஞ்சாலும் பரவாயில்லை, தண்ணி அடித்து பல பிரச்சனைகள் நமக்கு மத்தியில் நடந்தாலும் பிரச்சனை இல்லை, நமக்கு எது இன்பம் தரும், நமக்கு எது மகிழ்ச்சி தரும் என்று முழுக்க முழுக்க இன்பத்தை நோக்கியும் மகிழ்ச்சியை நோக்கியே இன்றைக்கு நம்மளுடைய தலைமுறைகள் செல்கிறதே. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க வளர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இங்கே குழுமி இருக்கக்கூடிய நாம் என்ன கவனிக்கணும்? இந்த முஹல்லாவில் வரக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிம்களும் என்ன கவனிக்கணும்? நாம இருக்கக்கூடிய காலகட்டம் இருக்குதே ரொம்ப படுமோசமான காலகட்டமாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு பெற்றோர்களும் நாம் நம்முடைய பிள்ளைகளின் மீது கூடுதல் கவனம் எடுக்காவிட்டால், அவர்களுக்கு சொல்ல வேண்டிய செய்திகளை முறைப்படி சொல்லிக் கொடுத்து வளர்க்க தவறிவிட்டால் நம்மளுடைய பிள்ளையினுடைய எதிர்காலமே இன்றைக்கு படு மோசமாக போய்விடும். அந்த அளவிற்கு தான் இன்றைக்கு தமிழகத்திலும் சரி ஒட்டுமொத்த இந்தியாவிலும் சரி இளைஞர்களுடைய நிலை போதையிலேயும் தேவையற்ற சண்டை சச்சரவுகளை நோக்கியும் பயணப்பட்டு கொண்டிருக்கிறது. அதே மாதிரி இன்றைக்கு இன்னொரு செய்தி, சென்னையில ஒரு கல்லூரியினுடைய மாணவர்கள் ஒரு சில குறிப்பிட்ட இடங்களில் தங்கி இருக்கிறார்கள். அந்த மாணவர்கள் தங்கி இருக்கக்கூடிய அந்த விடுதிகளில் ஆய்வு செய்யப்படுகிறது. அந்த விடுதிகள் ஆய்வு செய்யப்பட்டு அங்கே மெத்தபடோமைன் என்று சொல்லப்படுகிற ஒரு போதை பொருள் அங்கு காவல்துறை கைப்பற்றி இன்றைக்கு சம்பந்தப்பட்ட சில ஆட்களை அரசு செய்திருக்கிறார்கள். அது என்ன மெத்தபடோமைன் என்று சொல்லக்கூடிய போதை பொருள்? இதுக்கு முன்னாடி போதை பொருளை பயன்படுத்தணும்னு வைங்க, அதற்குன்னு ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டி இருந்தது. ஒருத்தர் தண்ணி அடிக்க வேண்டிய தேவை இருந்தா கூட வீட்டை விட்டு எங்க டாஸ்மாக் இருக்குதுன்னு தேடி போகணும், டாஸ்மாக்ல உட்கார்ந்து தண்ணி அடிக்கணும். தண்ணி அடிச்சாலும் அதுல வரக்கூடிய கெட்ட வாடை அது அப்படியே அடுத்தவர்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய கெட்ட பெயரை ஏற்படுத்தி இவ்வளவு படு மோசமாக கடந்த காலத்தில் இருந்தது. இன்றைக்கு அந்த டாஸ்மாக் மதுக்களை எல்லாம் தாண்டி அந்த போதைகளை எல்லாம் தாண்டி மாத்திர வடிவில் இன்றைக்கு போதை பொருள் வருகிறது. வீட்டுல நம்ம பையன் கேட்டா தலைவலிக்கும்பா, எனக்கு காய்ச்சலா இருக்குதும்பா, உடம்பு வலியா இருக்குதும்பா, அதுக்கு நான் மாத்திரை வாங்கி சாப்பிடுறோம்பா. ஆனால் அவன் பயன்படுத்தக்கூடிய மாத்திரை என்பது உடல் வலிக்காக போடக்கூடிய மாத்திரை அல்ல, அவனுடைய தலைவலியை குறைப்பதற்காக பயன்படுத்துகிற மாத்திரை அல்ல. போதை பொருட்களே இன்றைக்கு பல வடிவங்களில் மாத்திரை வடிவத்தில் ஊசி வடிவத்தில் இன்றைக்கு இளைஞர்களை குறிவைத்துக் கொண்டிருக்கிறது என்று இன்றைக்கு பல செய்திகளை எடுத்து பார்த்தால் கஞ்சா புழக்க சர்வசாதாரணமா இருக்குது, மாத்திர வடிவில் உள்ள போதை பழக்க சர்வசாதாரணமா இருக்குது. அப்ப இப்படிப்பட்ட காலகட்டத்தில் நாம் நம்மளுடைய பிள்ளைகள் விஷயத்தில் எவ்வளவு கவனம் எடுக்க வேண்டும்? நாம நம்மளுடைய பிள்ளைகள் விஷயத்தில் சரியாக கவனம் எடுக்காவிட்டால் நம்ம பிள்ளையினுடைய எதிர்காலம் எங்க நிற்கும்?
நாம் ஆரம்பத்திலேயே நம்மளுடைய பிள்ளைகள் விஷயத்தில் கவனிக்காவிட்டால் ஒரு கட்டத்துக்கு மேல தோளுக்கு மேல வளர்ந்த பிறகு நம்ம பிள்ளைங்க நம்ம பேச்ச கேட்க மாட்டாங்க. நீங்க என்ன அறிவுரை சொன்னாலும் அந்த அறிவுரை நம்மளுடைய பிள்ளைகளுக்கு பயன் தராது. அடுத்தவங்களை கூப்பிட்டு வச்சு நீங்க கவுன்சிலிங் கொடுத்தாலும் அந்த கவுன்சிலிங் பெரிய அளவுல பயன் தராது. அப்ப நாம நம்மளுடைய பிள்ளைகளை அவர்களுடைய ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே சரியான முறையில் கவனித்து இளமை பருவத்தை எப்படி செலவழிக்க வேண்டும், இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்கிற அத்துணை தகவல்களையும் நாம நம்மளுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க? 23 ஆண்டு காலம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமூகத்திற்கு மார்க்கத்தை எடுத்து சொன்னார்களே, அதுல கடைசி 10 ஆண்டு காலம் ஆட்சி தலைவராகவும் இருந்து அந்த சமூகத்தை வழி நடத்தினார்களே, அந்த வழி நடத்திய அந்த விதம் எப்படி இருந்தது? அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் வாழக்கூடிய காலகட்டத்தில் உள்ள அந்த சஹாபாக்களை அவர்கள் இளைஞர்களாக இருக்கிற பொழுது எந்த மாதிரி இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தார்கள்? சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு யௌம தாவில்ல இல்லா லில்லுஹு. எந்த நிழலுமே இல்லாத மறுமை நாளில் அல்லாஹ் தஆலா 7 சாரார்களுக்கு தன்னுடைய அரிசிற்கு கீழ் நிழல் தருவான். எல்லா மக்களும் மறுமை நாள் அல்லாஹ் முன்னாடி நிப்பாங்க. சூரியன் தலைக்கு அருகாமையில இருக்கும், வெயில் ரொம்ப கடுமையாக இருக்கும். அந்த கடுமையில ஒவ்வொரு நபர்களும் நாம ஒதுங்கி நிக்கிறதுக்கு இடம் எதுவும் கிடைக்காதா என்று தேடி அலையும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹ் 7 சாராரை தேர்ந்தெடுக்கிறான். அந்த 7 சாராரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு தன்னுடைய அரிசிற்கு கீழே அல்லாஹ் தஆலா நிழல் தருகிறான் என்று சொல்லிவிட்டு அதுல ஒரு ஆளாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை சொல்றாங்க தெரியுமா? வஷாபுன், இளைஞர்களாக இருந்தவர்களுக்கும் அந்த அரிசிற்கு கீழ் நிழல் பெறக்கூடிய ஒரு பாக்கியம் இருக்கும். இளைஞன் என்றால் எப்படிப்பட்ட இளைஞன்? நஷஅ ஃபீ இபாதத்தி ரப்பிஹி, தன்னுடைய காலத்தை எல்லாம் இறைவன் சொன்ன அடிப்படையில் எவன் தன்னுடைய வாழ்க்கையை கழிக்கின்றானோ அத்தகைய இளைஞனுக்கு அந்த பாக்கியம் இருக்கும். இபாதத்து என்றால் வெறுமனை தொழுவதை மட்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடவில்லை. நோன்பு வைக்கணும் அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை மட்டும் குறிப்பிடல. குர்ஆனை எடுத்து ஓதணும் அதை மட்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடல. இறைவன் புறத்திலிருந்து நாம் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்ற என்னென்ன வழிகாட்டுதல் சொல்லப்பட்டு விட்டதோ அத்துணை வழிகாட்டுதல் நமக்கு இபாதத்து தான். பெற்றோரை கவனிக்க வேண்டும் என்பது நமக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு இபாதத்து. குழந்தைங்க இருந்தாங்கன்னா அந்த குழந்தைகளை கவனிக்க வேண்டும் என்பது இஸ்லாம் சொல்லக்கூடிய இபாதத்து. இறைவன் புறத்திலிருந்து என்னென்ன வழிகாட்டுதல் சொல்லப்படுகிறதோ அத்துணையுமே நமக்கு இபாதத்து தான். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், எந்த இளைஞன் தன்னுடைய வாழ்க்கையை முழுக்க முழுக்க அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் கற்றுத்தந்த அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கையை கழிக்கின்றானோ அந்த இளைஞனுக்கு தான் அல்லாஹ் மறுமை நாளில் அரிசிற்கு கீழே நிழல் பெறக்கூடிய ஒரு பாக்கியத்தை தருவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே. இப்படி சொல்லி அந்த சமுதாயத்தை எப்படி பண்படுத்தினார்கள், அந்த சமூகத்தை எப்படி பக்குவப்படுத்தினார்கள்? இன்றைக்கு நம்மளுடைய காலத்துல எப்படியெல்லாம் போதை வஸ்துக்கள் இருந்ததோ அதை விட ஒருபடி மேலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்களுடைய காலத்துல இருந்தது. எப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்க மக்களுக்கு மார்க்கத்தை சொல்றாங்களோ மார்க்கத்தை சொல்லுகிற பொழுது அந்த சமுதாயத்தினுடைய நிலை என்ன? அந்த சமுதாயம் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னாடி மது குடிப்பவர்களாகத்தான் இருந்தார்கள், போதைப் பொருளை பயன்படுத்துபவர்களாக இருந்தார்கள். போருக்கு போறதா இருந்தா கூட போருக்கு முன்னாடி அந்த போதைப் பொருளை பயன்படுத்தக்கூடியவர்களாக அந்த சமுதாயம் ஆரம்பத்தில் இருந்தார்கள். முழுக்க முழுக்க போதையிலேயே மூழ்கி கிடந்தவர்களாக இருந்தார்கள். எந்த அளவுக்கு இன்றைக்கு நம்ம காலத்துல போதைப் பொருளை ஒருவர் பயன்படுத்துறதா இருந்தா கூட அதுக்குன்னு நிறைய கஷ்டப்பட்டு வெளியே போய் வாங்க வேண்டி இருக்கிறது. ஆனால் இறை தூதர் நபியாக எந்த காலத்துல மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணாங்களோ அந்த காலத்தில் அந்த மக்களுடைய நிலை எப்படி இருந்தது? ஒவ்வொருவரும் தங்களுக்கு தேவையான மதுபானத்தை தாங்களே தயார் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த சமூகத்திற்கு தான் மார்க்கத்தை சொல்லி அல்லாஹ் மதுவை படிப்படியாக தடை செஞ்சு கடைசி எந்த நிலையில வந்து நிறுத்தினாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லு முஷ்கிரின் ஹம்ர், மனிதனுக்கு எதுவெல்லாம் போதையூட்டுமோ போதையூட்டக்கூடிய அனைத்துமே மதுதான். வ குல்லு ஹம்ரின் ஹராம், இப்படி போதையூட்டக்கூடிய ஒருவன் அதை பயன்படுத்துவது அது இந்த மார்க்கத்தில் ஹராமாக்கப்பட்ட ஒரு காரியமா இருக்குது, அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு காரியம் இல்ல என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க? மிக கடுமையாக அந்த மதுவிற்கு எதிராக அந்த சமூகத்தில் பிரச்சாரம் செய்தார்கள். நீங்க அந்த மதுவை அறவே பயன்படுத்தாதீங்க, அந்த ஹராமான காரியத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வந்துடாதீங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் பிரச்சாரம் செய்தார்கள். அந்த பிரச்சாரம் மட்டுமல்ல,
அன்றைக்கு அந்த சமுதாயம் அந்த போதை பழக்கத்திலிருந்து ஒரே தடையாக மீண்டு வருகிறது என்றால், அந்த போதை பொருளை நீ பயன்படுத்தினால் உலகத்துல உனக்கு சில இன்பங்கள் கிடைக்கலாம். ஒருத்த தண்ணி அடிக்கிறான்னு வைங்க, அல்லது கஞ்சாவை பயன்படுத்துறான்னு வைங்க, அவனுக்கு இந்த உலகத்துல சில இன்பங்கள் கிடைக்கிற மாதிரி இருக்கலாம். நீ இந்த உலக இன்பங்களுக்காக இஸ்லாமிய சட்டத்தை நீ மறுத்து வாழ்ந்தால், இறைவன் வழங்கிய சட்டத்தை நீ பின்பற்றாமல் வாழ்ந்தால், மறுமை நாள் அல்லாஹ்ட்டத்தான வருவ. இறைவன் உன்னை விசாரிப்பான்ல, நீ இந்த உலகத்தில் எப்படி நடந்த, என்ன செஞ்ச, என்ன செய்யல என்ற அனைத்து விசாரணைகளும் மறுமை நாள் அல்லாஹ்விடத்தில் இருக்குதுல்ல. அந்த அல்லாஹ் தஆலா தனியாக கேட்பான். எந்த அளவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால், குல்லு முஷ்கிரின் ஹராம், போதையூட்டக்கூடிய ஒவ்வொன்றும் ஹராம் என்று சொல்லிவிட்டு, இன்ன அலல்லாஹி அஸ்ஸ வ ஜல்ல அஹ்தன் லிமன் யஷ்ரிபுல் முஸ்கிர ஐ யுஸ்கியஹு மின் தீனத்தில் ஹபால். இந்த உலகத்தில் யாரேனும் ஒருவர் தனக்கு போதையூட்டக்கூடிய ஒரு பொருளை பயன்படுத்திக் கொள்கிறார் என்று சொன்னால், இறைவன் அவனுக்கே விதியாக்கிக் கொள்கிறான், நான் தடுத்த போதையை இவன் பயன்படுத்தியதினால் இவனுக்கு நான் மறுமையில் தீனத்துல் ஹபால் என்கிற ஒரு பானத்தை குடிப்பேன். உலகத்தில் நீ போதை விதவிதமா குடிச்சல்ல, விதவிதமா நீ போதையில மூழ்கி கிடந்தல்ல, உலகத்தில் அந்த போதையில மூழ்கி கிடந்ததுனால மறுமை நாள் அல்லாஹ் என்ன செய்வானாம், நான் எனக்கு நானே எடுத்துக்கொண்ட ஒரு உடன்படிக்கை, யாரெல்லாம் அந்த போதை பழக்கத்தில் மூழ்கி கிடந்தார்களோ அந்த மூழ்கி கிடந்த அந்த மக்களுக்கு அல்லாஹ் தீனத்துல் ஹபால் என்கிற ஒரு பானத்தை தருவான். அல்லாஹ்வின் தூதரே, வமா தீனத்துல் ஹபால், அந்த தீனத்துல் ஹபால் என்கிற பானம் என்றால் என்ன என்று கேட்கும் பொழுது அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், அரகு அஹ்லின்னார் அவ் உசாரத்து அஹ்லின்னார். ஒருவனை அல்லாஹ் மறுமையில் நரக நெருப்பில் போட்டு, அந்த நெருப்புல போட்டதுனால அவன் உடம்பிலிருந்து வெளியேறக்கூடிய வேர்வை இருக்குதே, அந்த வேர்வைக்கு தான் தீனத்துல் ஹபால் என்று சொல்லப்படும். வேர்வை எவ்வளவு கெட்ட ஸ்மெல் வரும். ஒரு ஆளுடைய உடம்புல இருந்து வேர்வை வெளியேறுதுன்னு வைங்க, இன்னைக்கு பஸ்ல எல்லாம் போய் பாருங்களேன், சில நேரங்களில் ஸ்டாண்டிங்ல சில ஆட்கள் நிக்க வேண்டிய ஒரு நெருக்கடி வந்துடும். பக்கத்துல ஒருத்தர் ஸ்டாண்டிங்ல நிப்பான், குளிச்சிருக்கவே மாட்டான், உடம்பு ஃபுல்லா அவ்வளவு வேர்வை வேத்து வடியும். இப்படி வேர்வை வேத்து வடியும்னா பக்கத்துல ஒரு ஆளால நிக்க முடியுமா? கம்பியில வந்து கையை தூக்கி வச்சு பிடிச்சிருப்பான். இப்படி இருக்கிற நேரத்துல பக்கத்துல வந்து நிக்க முடியுமா? அது அருவருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க சொல்றாங்க, இந்த உலகத்துல நீ எதை ரசித்து குடித்தாயோ, இம்மார்க்கத்தில் ஹராம் என்று சொல்லப்பட்ட பிறகு எந்த மது பழக்கத்தில் நீ உன்னை ஆட்படுத்தி கொண்டாயோ, போதை பழக்கத்தில் உன்னை ஆட்படுத்தி கொண்டாயோ, நீ வெறுக்கக்கூடிய அந்த நரகவாசியினுடைய உடலில் இருந்து வரக்கூடிய வேர்வையை நான் அவருக்கு பானமாக குடிக்க சொல்வேன். அவ் ருசாரத்து அகிலின்னார், அல்லது அந்த நரக நெருப்புல ஒருவன் போடப்பட்டு அவனுடைய கைகள்ல இருந்து புண்ணு, கால்ல இருந்து புண்ணாயி அந்த புண்ணுல இருந்து வடியக்கூடிய சீல் இருக்குதே, அந்த சீலை அல்லாஹு தஆலா குடிக்க வைப்பான். இப்படிப்பட்ட ஒரு தண்டனையை அல்லாஹ் மறுமையில் வைத்திருக்கிறான். எனவே நீங்கள் இந்த உலகத்துல இருக்கிறப்ப எந்த மாதிரி நடக்க போறீங்க? மது பழக்கத்துல உங்களை ஆட்படுத்தி கொண்டு, போத பழக்கத்துல உங்களை ஆட்படுத்தி கொண்டு மறுமை நாள்ல இறைவனிடத்துல இது போன்ற தண்டனை நீங்க அனுபவிக்க இருக்கிறீங்களா? அல்லது நீங்க இதிலிருந்து டோட்டலாக விலகி மறுமை நாள் அல்லாஹ்விடத்துல நன்மையை பெற நினைக்கிறீங்களா என்று அல்லாஹ்வுடைய தூதர் மறுமை சிந்தனையை ஊட்டியதனுடைய விளைவு, எந்த சமுதாயம் போதையிலே அதிகமாக திளைத்திருந்ததோ, வீட்டில் அந்த மதுபானங்களை தயாரித்து குடிக்கக்கூடிய சமூகமாக இருந்ததோ, அந்த சமூகம் டோட்டலாக மாறிவிட்டார்கள். இன்றைக்கு நாம் அவங்களுடைய வாரிசுகளாகத்தான் இருக்கிறோம். அவர்கள் ஏற்றிருக்கிற இஸ்லாத்தை தான் கடைபிடிக்கிறோம். அவர்கள் ஏற்றிருக்கிற இஸ்லாத்தை கடைபிடித்தால் அவர்களுக்கு என்னென்ன போதைப் பொருள் தடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த போதைப் பொருள் நமக்கும் கூடாது தானே? அப்ப நம்ம பீடி அடிச்சிட முடியுமா? டாஸ்மாக் கடையில போய் நின்ற முடியுமா? கஞ்சா பழக்கத்துல போய் விழுந்துட முடியுமா? மாத்திர வடிவில் இருக்கக்கூடிய அந்த போதையை பயன்படுத்திட முடியுமா? இன்னும் சில விஷயங்கள் எல்லாம் நாம நம்முடைய வீடுகளில் அன்றாட பயன்படுத்தக்கூடிய பொருட்களையே போத பொருளாக மாற்றி பயன்படுத்துகிற அளவிற்கு இன்றைக்கு சமுதாயம் படு மோசமாக போகிறது என்று சொன்னால், அதனுடைய விளைவு அந்த போதையினால பல்வேறு சண்டை சச்சரவு ஏற்பட்டு உயிர் பலி அளவிற்கு இந்த சமுதாயம் போகுதுன்னு சொன்னா, அப்ப அதுல நம்ம பிள்ளைங்க போய் விழுகணுமா? எனது அருமை பெற்றோர்களே, உங்களுடைய பிள்ளைங்க விஷயத்துல கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த இளைய தலைமுறையினுடைய போக்கே மிகவும் பரிதாபப்படக்கூடிய அளவிற்கு படு மோசமான போக்காக இருக்கிறது. அந்த போதையில போய் அவங்களுடைய வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக நாசமாக்குத. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல நமக்கு சொல்லலையா, வலக்கத் தரனா லி ஜஹன்னம கஸீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ்
மறுமை நாளில் அல்லாஹு தஆலா அதிகமான நபர்களை மனிதர்களிலேயும் ஜின்களிலேயும் அதிகமான நபர்களை நரகத்திற்கு தான் படைத்திருக்கிறான். ஏன் நரகத்துக்கு அதிகமான மக்கள் போறாங்க தெரியுமா? லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா, அவர்களுக்கு உள்ளங்கள் இருந்தும் அந்த உள்ளத்தை கொண்டு சிந்திச்சு பார்க்காம இருந்தாங்க. வலஹும் ஆயுனுன் லா யுப்சிரூன பிஹா, அவர்களுக்கு கண்கள் இருந்தும் அந்த கண்ணை கொண்டு எது நல்லது எது கெட்டது பிரிச்சு பார்க்காம இருந்தாங்க. வலஹும் ஆதானுன் லா யஸ்மஊன பிஹா, அவர்களுக்கு காதுகளை கொடுத்திருந்தும் அந்த காதுகளை கொண்டு நல்லது கெட்டது எதுன்னு கேட்காம இருந்தாங்க. இப்படி சிந்தித்து பார்ப்பதற்கு உள்ளம் கொடுத்தும், நல்லது கெட்டதை பார்க்கிறதுக்கு கண்ணை கொடுத்திருந்தோம், நல்லது கெட்டது கேட்கறதுக்கு காதை கொடுத்திருந்தோம், யார் அதை பயன்படுத்தாமல் இருக்கிறார்களோ இவர்கள் உலாயிக்கல் அன்ஆம், இவர்கள் கால்நடைகளை போல, பல்ஹும் அதல், அவர்கள் அதைவிட கேடு கெட்டவர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறானே. எனது அருமை இளைய சமூகமே, இன்றைக்கு நம்மிலே யாரேனும் ஒருவர் போதை வஸ்துக்கள்ல ஏதோ ஒன்றுல நாம் அடிமையாக இருந்தால் இந்த வசனத்தை நினைத்து பார்த்து கொள்ளுங்கள். அல்லாஹ் மறுமை நாள் நம்மளை நரகத்துல போற்றக்கூடாது. நரகவாசியினுடைய வேர்வையவோ அந்த நரகவாசியினுடைய சீலையோ மறுமையில் அல்லாஹ் நமக்கு குடிக்கக்கூடிய அளவிற்கு நம்மை கொண்டு வந்து விடக் கூடாது. எப்படி நபிகளாருடைய காலத்துல போதையில் இருந்து ஒட்டுமொத்தமாக விலகிய ஒரு சமூகமாக இஸ்லாமிய சமூகம் மாறியதோ அதே போல நாம் இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற சமூகத்திற்கு ஒரு ரோல் மாடலா இருக்கணும். பனங்குடி ஊருக்கு போங்க, அங்க இருக்கிற முஸ்லிமை பாருங்க, முஸ்லிம்ல யாரிடத்துல எந்த கெட்ட பழக்கமும் இல்ல. பீடி பிடிக்கிற பழக்கம் இல்ல, சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இல்ல, தண்ணி அடிக்கிற பழக்கம் இல்ல, கஞ்சா பிடிக்கிற பழக்கம் இல்ல, வேற போதை வஸ்துக்களை பயன்படுத்துகிற பழக்கம் இல்ல. அந்த முஸ்லிம் சமூகமா அவங்க போதையிலிருந்து முற்றிலும் விலகி இருக்கக்கூடிய ஒரு சமூகமா இருக்கிறாங்க என்கிற ஒரு பெயரை நாம் எடுக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அதற்குத்தான் எவ்வளவோ பாடுபட்டார்கள். இந்த இஸ்லாமிய சமூகத்தில் உள்ள இளைஞர்களை அந்த போதையிலிருந்து மீட்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவோ பல அறிவுரைகளை சொன்னாங்களே. அதற்கெல்லாம் முக்கிய காரணம் இந்த சமுதாயம் போதையிலிருந்து அறவே விலக வேண்டும். அப்படி விலகாவிட்டால் நம்மளுடைய வாழ்க்கையே நாசமாயிடும். நாம பல தவறுகளுக்கு மேல தவறுகள் செய்யக்கூடியவங்களாக ஆயிடுவோம். நமக்கென்று எந்த குடும்ப பொறுப்பு இல்லாம மாறிடுவோம். இன்றைக்கு நீங்க பாருங்களேன், யாரெல்லாம் போதைக்கு அடிமையா போய் இருக்கிறாங்களோ வீட்டு நினைப்பே அவனுக்கு இருக்காது, பெத்தவங்களுடைய நினைப்பு இருக்காது, கூட பிறந்தவங்களுடைய நினைப்பு இருக்காது. முழுக்க முழுக்க எனக்கு போதை கிடைச்சிட்டா போதும், போதை பொருளை எனக்கு பயன்படுத்துறது எனக்கு காசு கிடைச்சிட்டா போதும், வேற எதுவும் எனக்கு தேவையில்லை என்று வீட்டினுடைய பொறுப்பு இல்லாமல் இன்றைக்கு பல இளைஞர்கள் உருவாகி போய் இருக்கிறாங்களே. அப்ப அந்த போதை அந்த அளவிற்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நாசமாக்குகிறது. எனவே அதிலிருந்து விலகி வரக்கூடிய ஒரு சமூகமாக இந்த இஸ்லாமிய சமூகம் இருக்க வேண்டும். அதே மாதிரி இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்மளுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை, எப்படி போதையினால் இந்த சமுதாயம் அழிந்து கொண்டிருக்கிறதோ அதே போல சினிமா மோகத்தினாலும் இந்த சமுதாயம் அழிந்து கொண்டிருக்கிறது. சமூக வலைதள மோகத்தினாலும் இந்த சமூகம் அழிந்து கொண்டிருக்கிறது. பொதுவாக சமூக வலைதளம் என்பது அதுல எவ்வளவோ பல நல்ல விஷயங்கள் இருக்கிறது, மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதை இன்றைக்கு மக்கள் பயன்படுத்துகிற விதம் எப்படி இருக்கிறது? Facebook இருக்குதா இல்லையா? அதை பயன்படுத்த வேண்டிய விதத்தில் பயன்படுத்தினால் மார்க்கத்தையும் அழகாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம். ஒரு ஆள் ஒரு தொழில் பண்றாருன்னு வைங்க, அவர் பண்ணக்கூடிய தொழிலையும் நல்ல முறையில் மார்க்கெட்டிங் செய்வதற்கு சமூக வலைதளங்களை பயன்படுத்தலாம். இப்படி சமூக வலைதளத்தினால மனிதர்கள் அடைந்த நன்மைகள் ஏராளம் இருக்குது. ஆனால் இன்றைக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த பயன்பாடு எப்படி இருக்குது? எல்லாருடைய கையிலேயும் போன் இருக்குது. வீட்டுல 2 வயசு புள்ள, அந்த 2 வயசு புள்ளைக்கு ஒரு போனு. சாப்பிடுறதா இருந்தா போனை பார்க்காம புள்ள சாப்பிட மாட்டேங்குது. வேற ஏதாவது வீட்டுல அமைதியா இருக்கணும்னா பெற்றோர்கள் என்ன பண்ணிடுறாங்க, அந்த பிள்ளைக்கு போனை கையில கொடுத்து யூடியூப்ல உனக்கு தேவையான அந்த பாட்டுகளை பார்த்துக்க, அது ரைம்ஸ்ல இருந்து அப்படியே இன்றைக்கு 2 வயது பிள்ளைகள் 3 வயது பிள்ளைகள் அவங்க ஆரம்பிக்கக்கூடிய அந்த சமூக வலைதள பயன்பாடு 50 வயசானாலும் 60 வயசானாலும் இன்றைக்கு அந்த சமூக வலைதளம் நம்மை அதிகமாக ஆக்கிரமித்து இருக்கிறது. சரி, அப்படி சமூக வலைதளம் நம்மளை ஆக்கிரமிச்சுச்சுல, அதுல எதற்கு நாம் நிறைய பயன்படுத்தி இருக்கிறோம்? Facebook பயன்படுத்துறோம், வாட்ஸ்அப் பயன்படுத்துறோம், இன்ஸ்டாகிராம் பயன்படுத்துறோம், அதே மாதிரி நிறைய எக்ஸ்தலம் அது பயன்படுத்துகிறோம். இப்படி நாம் பயன்படுத்தக்கூடிய எத்தனையோ சமூக வலைதளங்கள் இருக்குது. இதில் நாம் செய்த நன்மைகள் எவ்வளவு, இதை பயன்படுத்தி நாம் செய்யக்கூடிய பாவங்கள் எவ்வளவு என்று நீங்கள் உங்களை ஒப்பிட்டு பார்த்தால், நாம் நன்மைக்காக பயன்படுத்துவதை விட ஒன்று நாம தப்பு செய்யறதுக்காகவோ
அல்லது அடுத்தவனை தப்பு செய்ய தூண்டுவதற்காகவோ இன்றைக்கு இப்படித்தான் சமூக வலைதளத்தினுடைய பயன்பாடுகள் இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அதனால நம்ம சமுதாயம் எவ்வளவு நாசமாகிக்கிட்டு இருக்குது. பெண்கள், வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வீட்டில் இருந்து டான்ஸ் ஆடி சமூக வலைதளங்கள்ல தங்களுடைய அந்த ரீல்ஸ்களை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நீங்க அந்த ரீல்ஸ்களுக்காக டான்ஸ் ஆடி போடுறீங்க, இஸ்லாத்தினுடைய அந்த எல்லைகளை மீறி நடந்து கொள்கிறீர்கள். ஆனால் அது எப்படியெல்லாம் சமூகத்தில் தவறாக பயன்படுத்தப்படுகிறது. இன்னைக்கு அந்த ரீல்ஸ் மோகம் யாரையுமே விட்டு வச்சது கிடையாதுங்க. அதுவும் குறிப்பா இப்ப இருக்கக்கூடிய அந்த டிவிக்கு அரசாங்கம் இருக்குதா இல்லையா, முழுக்க முழுக்க ரீல்ஸ் அரசாங்கமா தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அமைச்சர் எங்கேயாவது வெளியே போனாலும் அதுக்கு ஒரு ரீல்ஸ், ஆய்வு செய்யறேன்னு போறாங்க, அதை ஆய்வு செய்யறாங்களோ இல்லையோ ஆய்வு செஞ்சதை ரீல்ஸ் போடுவதற்காகவே ஒரு தனி டீமாக அமைச்சு இன்றைக்கு அரசியலுக்குள்ள ரீல்ஸ் இருக்கிறது, அரசாங்கத்துக்குள்ள ரீல்ஸ் இருக்கிறது, அதிகாரி வட்டத்திற்குள் ரீல்ஸ் இருக்கிறது, அதே போல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மத்தியில் ரீல்ஸ் இருக்கிறது. இன்றைக்கு அந்த ரீல்ஸ்கள் எதற்கு அதிகம் பயன்படுத்தப்படுகிறது? அதனால் இந்த சமுதாயம் அடைந்த நன்மை என்ன, அதனால் இந்த சமுதாயம் அடைந்த தீமை என்ன என்று எடுத்து பார்த்தால் தற்பொழுதுள்ள காலகட்டத்தில் அந்த சமூக வலைதளத்தினால் நாம் அடைந்த நன்மையை விட தீமைகளை தான் நிறைய சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறோம். என்னுடைய உரையில் ஆரம்பத்திலேயே ஒரு சம்பவத்தை மேற்கோள் காட்டினேனே, கோவையில கொலை செய்து விட்டு அந்த கொலை செய்த நபர் மேல ஏறி நின்று ரீல்ஸ் போடுறாங்கன்னா சினிமா படத்தை தானே காரணம் காட்டுறான். அதுல நடிகர் எப்படி செஞ்சாரோ அதே மாதிரி தானே நான் செஞ்சிருக்கிறேன். சினிமாவில் செஞ்சா அதை சரின்னு சொல்றீங்க, சினிமாவில் செஞ்சா அதை கைதட்டி வரவேற்கிறீங்க, நான் செஞ்சா என்ன எதுக்கு குற்றவாளின்னு சொல்றீங்க என்று சொல்கிற அளவிற்கு தானே இன்றைக்கு இளைஞர்களுடைய நிலை இருக்கிறது. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையவே ஒட்டுமொத்தமாக பாழாக்கக்கூடிய விதத்துல அந்த சமூக வலைதளங்கள் இருக்குது. அந்த சமூக வலைதளங்கள் நம்ம மீண்டு வந்திருக்கிறோமா? அல்லாஹ் மறுமை நாள் இதையும் கேட்க மாட்டானா? எனது அருமை இளைய சமூகமே, இதுல நான் ஆண்களை மட்டும் குறை சொல்லவில்லை, நம்முடைய சமூகத்தில் உள்ள பெண்களிடத்திலேயும் குறை இருக்கிறது. நைட்டு விடிய விடிய போனிலேயே இருக்கிறார்கள். இன்னும் திருமணம் முடிப்பதற்கு முன்பாக உள்ள பெண்களும் அந்த போனிலேயே இருந்து அதனால எத்தனை பெண்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாயிருக்குது. இன்றைக்கு எத்தனையோ இளைஞர்கள் அவங்க என்ன செய்யறாங்க, எப்படியாவது நாம ஏதாவது ஒரு பிள்ளைய வந்து லவ் பண்ணணும், லவ் பண்ணி நாம எப்படியாவது கல்யாணம் முடிக்கணும். இன்றைக்கு அதுதான் சமுதாயத்தில் ஒரு பெரிய ட்ரெண்டிங்காகவே இருக்குது. அப்ப அது சமூகத்தில் ட்ரெண்டிங்காக இருக்கும் பொழுது ஒழுக்கத்தில் இருந்து பல விஷயங்கள்ல கேடுகட்ட நபராக வாழ்ந்தவன் இன்றைக்கு நல்ல குடும்பத்தில் உள்ள ஒரு பெண் செய்த ஒரு தவறால அவங்க வீட்டில் சமூக வலைதளம் இருக்குது, போனை பயன்படுத்துறாங்க, பெற்றோருக்கு தெரியாம அந்த போனை பயன்படுத்தினாங்க, யாருனே தெரியல, பேஸ்புக்ல ஃப்ரெண்டுன்னு பழகுனா, இன்ஸ்டாகிராம்ல ஃப்ரெண்டுன்னு பழகுனா, வாட்ஸ்அப்ல ஃப்ரெண்டுன்னு பழகுனா, அல்லது வேலை செய்யக்கூடிய இடத்துல எங்களுக்கு நண்பர் என்கிற ஒரு பழக்கம் ஏற்பட்டது. அந்த பழக்கம் என்பது அது வந்து ரொம்ப படு மோசமான நிலைக்கு கொண்டு போய் இன்னைக்கு என்னுடைய பெற்றோர் தேவையில்லை, என்னுடைய அத்தா தேவையில்லை, அம்மா தேவையில்லை, என்னுடைய வீடு தேவையில்லை, இன்னும் சொல்ல போன சில நேரங்கள்ல நான் இருந்த இஸ்லாமு எனக்கு தேவையில்லை என்று அடுத்தவங்களோடு ஓடுறாங்கன்னு சொன்னா, எந்த பெற்றோர்கள் அதிகமாக பேணி பாதுகாத்து வளர்த்தாங்களோ, எந்த பெற்றோர்கள் அந்த பெண்ணின் மீது அதிக அக்கறை கொண்டவர்களாக இருந்தார்களோ அந்த பெற்றோர் எனக்கு தேவையில்லை, சம்பந்தப்பட்ட இந்த நபர் தான் தேவை என்று இன்றைக்கு போகக்கூடிய நிலை எவ்வளவு இருக்குது. நம்மளுடைய சமூகத்திலேயே அது போன்ற தப்பு நடக்குதா இல்லையா? மற்ற சமூகத்திலேயும் இளைஞர்களிடத்தில் அந்த தவறு இருக்கிறது. போன்களை பயன்படுத்த வேண்டிய விதத்தில் பயன்படுத்தாமல் அவர்களுடைய வாழ்க்கையும் பல சிக்கல்ல போய் முடிகிறது. அதே போல இஸ்லாமிய சமூகத்திலே அந்த பிரச்சனை இருக்குது. இஸ்லாமிய சமூக மக்களும் இன்றைக்கு அந்த போனால எவ்வளவோ சீரழிவை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்களே, இதை பெற்றோர்கள் நாம சிந்திச்சு பார்த்தோமா? நம்ம பெண்ணுக்கு எதுக்கு போனு, நம்ம பையனுக்கு எதுக்கு போனு, 7வது வகுப்பு படிக்கிற, 8வது வகுப்பு படிக்கிற, 10வது வகுப்பு படிக்கிற அவனுக்கு எதுக்கு போனு, அதுவும் நெட் உள்ள அந்த போனை எதற்கு நம்ம வாங்கி கொடுக்கணும் என்று பெற்றோர்கள் நம்ம சிந்திச்சு பார்க்கிறோமா? எதையும் நாமளும் சிந்திச்சு பார்க்கிறது இல்லை. இப்படி நாம சிந்திச்சு பார்க்காம ஏதோ நம்ம பிள்ளை ஸ்கூலுக்கும் போறா, போனும் பயன்படுத்துறா, பயன்படுத்திக்கிட்டே இருக்கட்டும் நினைக்கிறோம். ஆனால் அதில் அவங்க நல்ல விஷயத்தை பயன்படுத்துவதை விட அவங்க மோசமான விஷயத்திற்கு பயன்படுத்துகிறார்கள். அது அவங்களுடைய வாழ்க்கையிலேயும் பிரதிபலிக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இஸ்லாமிய சட்டத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறுவதற்கு இன்றைக்கு அந்த சமூக வலைதளங்கள் காரணமாக இருக்கிறது. அல்லாஹ் மறுமை நாள்ல கேட்க மாட்டானா? குர்ஆன்ல சொல்லி காட்டுறானே, சொர்க்கத்திற்கு அல்லாஹ் சொர்க்கவாசிகளை அனுப்பி விடுவான், நரகத்திற்கு அல்லாஹ் நரகவாசிகளை அனுப்பி விடுவான். இப்படி சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் அதற்குரிய ஆட்கள் அனுப்பப்பட்ட பிறகு சொர்க்கவாசிகள் நரகவாசிகளை பார்த்து கேட்பாங்களாம், மா சலக்கக்கும் ஃபீ சகர்,
இந்த சக்கர்னு சொல்லக்கூடிய நரகத்துல வந்து கிடக்குறீங்களே, ஏன்பா இந்த மாதிரி வந்து கிடக்குறீங்க என்று கேட்கும் பொழுது அப்ப அதற்கு அவங்க சொல்லக்கூடிய பதில், லம் நகு மினல் முசல்லீன், நாங்கள் தொழுகக்கூடிய ஆட்களாக இருக்கவில்லை. எப்படி தொழ முடியும்? நைட்டு 2 மணி வரை போன்ல ஒரு ஆள் கிடக்கிறாருன்னு சொன்னா, நைட்டு தூங்க வேண்டிய தூக்கத்தை ஒழுங்கா தூங்கலன்னு சொன்னா ஃபஜருடைய பாங்கு அவருடைய காதுல எப்படி கேட்கும்? 5 மணி 5:15 ஃபஜர் தொழுகனா எப்படி ஃபஜர் தொழுகைக்கு எந்திக்க முடியும்? தூங்குறதுக்கே 3 மணி 4 மணி ஆகுது. நைட்டு விடிய விடிய போனிலேயே கிடந்து விட்டால் பிறகு அதுல அவங்களுடைய தொழுகை இல்லாம போகுது. அதை முதல் காரணமா சொல்றாங்க. லம் நகு மினல் முசல்லீன், நாங்கள் உலகத்தில் இருக்கும்போது தொழுகக்கூடியவர்களாக இருக்கவில்லை. வலம் நகு மின் துஇமில் மிஸ்கின், ஏழைகளுக்கு உணவளிக்கக்கூடியவர்களாக இருக்கவில்லை. வகுன்னா நஹூது மஅல் காயிதீன், சில நபர்கள் தங்களுடைய வாழ்க்கையை வீணா கழிச்சுக்கிட்டு இருந்தாங்க, தேவையில்லாத விஷயத்துல நேரத்தை செலவழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களோடு சேர்த்து நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையை தேவையற்ற காரியத்தில் செலவழித்து விட்டோம். அது எங்களை இந்த மாதிரி நரகத்தில் கொண்டு வந்து விட்டுருச்சு. மறுமை நாள்ல புலம்பி என்ன செய்ய, நான் பயன்படுத்த வேண்டிய விதத்தில் என் வாழ்க்கையை பயன்படுத்தாம விட்டுட்டேன் என்று சொர்க்கவாசி இடத்தில் ஒரு நரகவாசி புலம்பி என்ன செய்ய? அதற்கு பிறகு அவர் நரகத்திலிருந்து வெளியேறிட முடியுமா? அப்ப இன்றைக்கு சமூக வலைதளம் நம்மளை அப்படித்தான் கொண்டு போய் தள்ளி கொண்டு இருக்கிறது. ஆரம்பத்துல நாள் வீட்டுல டிவி இருந்துச்சு. டிவி இருந்தப்ப கூட அதிகபட்சம் 3 மணி நேரம் உட்கார்ந்து பார்ப்பாங்க. அதுக்கடுத்து டிவி அமர்த்தி போட்டு அதுக்கடுத்து என்ன செஞ்சிருவாங்க, அவங்களுடைய மத்த வேலைகளை பார்க்க ஆரம்பித்து விடுவார்கள். இன்றைக்கு இந்த போன் வந்த பிறகு, சமூக வலைதள பயன்பாடு வந்த பிறகு ஒரு மனிதன் தன்னுடைய நேரங்களில் பெரும்பாலான நேரங்களை இதிலேயே செலவழிக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறது. அதுவும் இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த இளைய தலைமுறைகள் கூடுதலாக எப்படி போறாங்கன்னா, நாங்க போன்ல விளையாடுறோம், கேம் விளையாடுறோம். என்ன கேம் விளையாண்டீங்க? நைட்டு விடிய விடிய கேம் விளையாடுறதா? தெருமுக்கள் நின்று கேம் விளையாடுறதா? இஸ்லாமிய மார்க்கம் பாதைக்கென்று அழகான உரிமைகளை கற்றுத்தருகிறது. ஒரு ஆள் வந்து ரோட்ல நின்று பேசுறதா இருந்தால் அதற்கு அவர் என்னென்ன சட்டத்தை கடைபிடிக்கணும், மார்க்கம் அதற்கு நிறைய வரையறைகளை கற்றுத்தருகிறது. அப்ப மார்க்கம் சொல்லக்கூடிய வரையறைகளை எல்லாம் தாண்டி நீங்க ஒவ்வொரு ஊர்லயுமே பாருங்களேன், எல்லா ஊர்லயும் பார்க்கலாம். பனங்குடியை நீங்க சுத்தி பார்த்தாலும் இங்கேயும் அந்த மாதிரி சில இடங்கள் இருக்கும். நைட்டு விடிய விடிய 10 மணி வரை 12 மணி வரை அந்த இளைஞர்கள் நின்று போன் பயன்படுத்துற மாதிரி, போன் பேசுற மாதிரி, அங்க நின்று விளையாடுற மாதிரி, அந்த விளையாட்டை ஒவ்வொரு கேம் இன்றைக்கெல்லாம் ரொம்ப படு மோசமான நிலைகள்ல மனிதனுடைய உள்ளத்துல முழுக்க முழுக்க வன்முறையை விதைக்கக்கூடிய விதத்துல ஃப்ரீ ஃபயர் என்ற ஒரு கேம் விளையாடுகிறார்கள். அதே போல இன்னும் பல்வேறு கேம்கள் குரூப்பா சேர்ந்து விளையாடுறாங்க. அப்படி குரூப்பாக சேர்ந்து விளையாடக்கூடிய விளையாட்டுகள் எல்லாம் அந்த பசங்களுக்கு மத்தியில வன்முறையை விதைக்கக்கூடிய விதமா இருக்குது. அதிலேயே தன்னுடைய நேரத்தை செலவழிக்கிறதுனால கல்வியில முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறான், படிப்புல ஆர்வம் காட்ட மாட்டேங்கிறான். வேலைக்கு போகக்கூடிய நிலையில உள்ள இளைஞன் தன் வேலை செய்வதில் கூடுதல் கவனம் எடுக்க மாட்டேங்கிறான். இப்படி தன்னுடைய கவனத்தை எல்லாம் முழுக்க முழுக்க அந்த விளையாட்டிலேயே கழித்து இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் நம்முடைய எதிர்காலத்தை கல்வியில இருந்து வேலை வாய்ப்புல இருந்து நம்முடைய எதிர்காலத்தையே பாழாக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்குது. எனது அருமை பெற்றோர்களே, உங்க பிள்ளைங்க விஷயத்துல நீங்க கவனம் எடுங்க. அதே போல இளைய தலைமுறைகளாக இருக்கக்கூடிய நாம் தான் இன்றைக்கு நம்முடைய சக நண்பனிடத்துல இந்த தவறு இருக்குதா? அவன் சமூக வலைதளத்தை தவறா பயன்படுத்துறானா, அல்லது பேஸ்புக் பயன்பாடு அவன்கிட்ட தவறா இருக்குதா, போத பழக்கத்துக்கு அடிமையான ஒரு குற்றம் அவனிடத்துல இருக்குதா, அல்லது போனிலேயே நிறைய நேரத்தை செலவிட்டு மத்த விஷயத்துல கவனம் எடுக்காம இருக்கிறானா? இது போன்ற ஒரு நிலைகள் இருந்தால் அதையெல்லாம் திருத்தி கொண்டு வர வேண்டிய ஒரு பொறுப்பு அவனோடு பழகக்கூடிய அந்த கொள்கைவாதிக்கு இருக்கிறது, அந்த கொள்கையில் இருக்கக்கூடிய இளைஞனுக்கு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களா இல்லையா, மர்ரா மின்கும் முன்கரன் ஃபல்யுகையிருஹு பியதிஹி, மார்க்கத்திற்கு மாற்றமான ஒரு காரியத்தை நீங்கள் காணுகிற பொழுது உங்களுக்கு அதிகாரம் இருந்தால் அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த தீமையை நன்மையா மாத்துங்க. வ இல்லம் யஸ்ததி, உங்களுக்கு அதிகாரம் வழங்கப்படவில்லை என்றால் ஃபபிலிசானிஹி, இறைவன் தந்த அந்த நாவை பயன்படுத்தி நீங்கள் அவங்களுக்கு அந்த தீமையை நன்மையாக மாற்றி விடுங்கள். வ இல்லம் யஸ்ததி, அதுவும் உங்களால செய்ய முடியாட்ட ஃபபி கல்பிஹி, எனக்கும் இந்த தீமைக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு விலகி போயிருங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே. கொள்கை விளங்கிய அந்த இளைஞர்களுக்கும் அந்த இளம் பெண்களுக்கும் நாம் சொல்வது, இன்றைக்கு நம்மோடு பழகக்கூடிய அந்த இளைஞர்களுக்கு மத்தியில இது போன்ற மார்க்கத்திற்கு மாற்றமான தீமைகள் இருந்தால் அதையும் எடுத்து சொல்லி திருத்தக்கூடிய ஒரு இடத்துல இப்ப இருக்கக்கூடிய அந்த இளைய தலைமுறை வந்தால் இது அந்த இளைஞர்களை அந்த பாவத்திலிருந்து மீட்பதற்கும் அவங்க அந்த இஸ்லாத்தை முறையாக கடைபிடிப்பதற்கும் இது மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கும். எனவே இதையும் இளைஞர்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுக்க வேண்டும். அதே மாதிரி இளைஞர்கள் பேண வேண்டிய அடுத்து மிக முக்கியமான ஒரு விஷயம்,
இன்றைக்கு சில இளைஞர்கள் இருக்கிறார்கள், இது போன்ற எந்த தப்புகளையும் அவங்கள்ட்ட பார்க்க முடியாது. ஒழுக்க விஷயத்துல கரெக்டா தான் இருப்பாங்க. போதை என்பது அறவே அதன் பக்கம் போகாதவர்களாக இருப்பாங்க. நாம என்னென்ன தீமையை பெரிய ஒரு தவறுல கொண்டு போய் தள்ளுகிறதோ அதிலிருந்து மீளக்கூடியவர்களாகத்தான் அந்த இளைஞர்கள் இருப்பார்கள். ஆனால் அதே இளைஞர்களுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தால் குடும்பத்தின் மீது கவனம் இல்லாமல் இருப்பார்கள். நமக்குன்னு ஒரு பெற்றோர்கள் இருந்தாங்களே, நம்மளை கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்களே, அந்த பெற்றோர்களுக்காக நாம என்ன செய்யணும் அந்த பொறுப்பு இல்லாமல் இருக்கிறது. அல்லது நம்மோடு உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவங்க விஷயத்துல நாம எப்படி நடக்கணும் அதுல கூடுதல் கவனம் இல்லாமல் இருக்கிறார்கள். அவங்களுடைய சொந்த பந்தத்தில் உள்ள நபர்கள் மீது கவனம் இல்லாமல் இருக்கிறார்கள். இந்த சமுதாயம் பல்வேறு சித்திரவதைக்கும் சிரமங்களுக்கும் உள்ளாகிற பொழுது இந்த சிரமத்தை நீக்குவதற்காக நாம என்ன செய்யணும் அதுல கூடுதல் கவனம் இல்லாமல் இருக்கிறார்கள். தான் உண்டு, தன்னுடைய வேலை உண்டு, ஏன்ட்ட எந்த தப்பு இல்லல, எனக்கு இது போதுமானது என்று இன்றைக்கு சில இளைஞர்கள் கூட்டம் உருவாகி கொண்டிருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கம் நம்மை அப்படியும் இருக்க சொல்லவில்லை. இஸ்லாம் நம்மளை எப்படி இருக்க சொல்லுகிறது? இன்றைக்கு நான் இளைஞனாக இருக்கிறேனா, என்னுடைய பெற்றோர்கள் மீதும் நான் அதிகம் கவனம் எடுக்க வேண்டும், என்னுடைய உடன் பிறந்தவர்கள் மீதும் அதிகம் கவனம் எடுக்க வேண்டும். ஒரு குடும்ப பொறுப்பு என்பது நமக்கு எல்லா காலத்திலேயும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு நிலை என்ன? இன்றைக்கு சில பெற்றோர்கள் எல்லாம் பிள்ளைங்களை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க, லட்சக்கணக்கில் செலவழிச்சு படிக்க வைக்கிறாங்க. இப்படி லட்சக்கணக்கில் செலவழிச்சு படிக்க வச்ச பிறகு இளைஞன் வந்து கல்யாணம் முடிக்கிறான், கல்யாணம் முடித்து விட்டு அப்படியே தனியாக போய் விடுகிறான், பெற்றோர்களை கவனிக்க மாட்டேங்கிறான். எதுக்கு பெற்றோர்கள் லட்சத்தை செலவழிச்சு படிக்க வச்சாங்க? என் புள்ள ஒரு டிகிரி ஹோல்டரா மாறட்டும் என்று பெற்றோர்கள் கஷ்டப்பட்டது எதற்கு? நான் கஷ்டப்படுகிற பொழுது, நான் தள்ளாத அந்த பருவத்தில் இருக்கிற பொழுது என்னையும் என் புள்ள கவனிக்கணும், என் விஷயத்துல என் புள்ள கூடுதல் கவனம் எடுக்கணும். இதற்காகத்தானங்க ஒவ்வொரு பெற்றோர்களும் நம்ம விஷயத்துல அக்கறை எடுக்கிறாங்க. நீங்க யோசிச்சு பாருங்களேன், நாம பிறந்ததுல இருந்து இப்ப இருக்கக்கூடிய காலகட்டம் வரை நமக்காக நம்ம பெற்றோர்கள் செய்த தியாகங்கள் எவ்வளவு, தாய் செய்த தியாகங்கள் எவ்வளவு, தந்தை செய்த தியாகங்கள் எவ்வளவு என்று எடுத்து பார்த்தால் அதையெல்லாம் சொல்லிவிடவே முடியாது. அவ்வளவு தியாகங்களை பெற்றோர்கள் நமக்காக செஞ்சாங்கன்னா நாம அந்த பெற்றோர்களுக்காக என்ன செஞ்சோம்? நாம நம்மளுடைய குடும்ப முன்னேற்றத்துக்காக என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? நம்மளுடைய குடும்பம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு, சிரமப்பட்டுக்கிட்டு இருக்குதுன்னா அதை நீக்குவதற்காக நாம மேற்கொண்ட முயற்சி என்ன? இதை இளைஞர்கள் கவனம் எடுக்கிறது இல்ல. ஏதோ இஸ்லாமிய மார்க்கம் தவறான வழியில போகக்கூடிய இளைஞர்களை மட்டும் சீர்திருத்தவில்லை. ஒருவன் தவறான வழியில போகாவிட்டாலும் அவன் இளைஞனாக இருந்தால் அவன் தனக்கு என்ன செய்ய வேண்டும், தன்னுடைய குடும்பத்திற்கு என்ன செய்ய வேண்டும், தன்னை சார்ந்திருக்கிறவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும், அதையும் நமக்கு அறிவுரையாக சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் தூதருடைய காலத்தில் பல்வேறு நபி தோழர்கள் வாழ்ந்தார்கள். அதுல மிக முக்கிய தோழராக நாம் இங்கு குறிப்பிடுவதாக இருந்தால் ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறிப்பிடலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போன பிறகு முதல்ல பத்ர் யுத்தம் நடைபெறுகிறது. அந்த பத்ர் யுத்தம் முடிந்த பிறகு உஹது யுத்தம் நடைபெறுகிறது. அந்த உஹது யுத்தத்தில் அப்துல்லாஹ் என்கிற அந்த நபி தோழர் கொல்லப்பட்டு விடுகிறார். அவங்க கொல்லப்பட்டு விட்டவுடன் அவங்க குடும்ப பொறுப்பு முழுக்க முழுக்க அந்த அப்துல்லா அவர்களுடைய பிள்ளையாக இருக்கக்கூடிய ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வசம் வந்து விடுகிறது. ஏன்னா அவங்க தான் குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய பொறுப்பு. குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய பொறுப்பு என்றால் ஏதோ 40 வயசுக்கு பிறகு நடந்த நிகழ்வல்ல. அந்த ஜாபிர் பின் அப்துல்லா திருமணம் முடிப்பதற்கு முன்பாகவே அவர்களுடைய தந்தை உஹது யுத்தத்திலே கொல்லப்பட்டு விட்டார். அப்படி கொல்லப்பட்ட பிறகு இன்னொரு யுத்தம் ஒன்று நடக்கிறது. அந்த யுத்தம் முடிந்து வருகிற பொழுது ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒட்டகம் கொஞ்சம் ஸ்லோவா வந்துகிட்டு இருக்குது. அது மிக நீண்ட நிகழ்வு, அதை விவரிப்பதற்கு இப்ப நேரம் இல்லை. அப்ப அதுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்த்து கேட்கறாங்க, நீங்க சீக்கிரம் வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்களே, என்ன திருமணம் எதுவும் முடிச்சிட்டீங்களா? ஆமாம் அல்லாஹ்வின் தூதரே, நான் திருமணம் முடித்து விட்டேன். திருமணம் முடித்த கையோடு தான் இந்த யுத்த களத்தில் நான் என்னை இணைத்து இருக்கிறேன். அதனால அந்த யுத்தம் முடிந்த பிறகு நான் என்னுடைய வீட்டிற்கு சீக்கிரம் போகணும்னு நான் நினைக்கிறேன் என்று சொன்ன உடனே அடுத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கறாங்க, நீங்கள் திருமணம் முடித்த அந்த பெண் யார்? வயதான அந்த பெண்ணை திருமணம் முடித்தீர்களா அல்லது இளம் வயதுல உள்ள பெண்ணை திருமணம் முடிச்சீங்களா? யார திருமணம் முடிச்சீங்க? அதற்கு ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நான் இளம் பெண்ணை திருமணம் முடிக்கல, ஏற்கனவே திருமணமாகி அந்த திருமண பந்தம் அது ரத்து செய்யப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை தான் நான் திருமணம் செய்திருக்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் கேட்கிறாங்க, ஏன் நீங்க ஒரு கன்னி பெண்ணை திருமணம் செய்திருக்கலாமே,
உங்க வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா அது போகுமேன்னு கேட்கும் பொழுது, அப்போதுதான் குடும்ப பொறுப்புல இருக்கக்கூடிய அந்த ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இளைஞராக இருக்கக்கூடியவங்க பதில் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நான் இளம் பெண்ணை விட்டுவிட்டு நான் ஏற்கனவே திருமணமான ஒரு பெண்ணை கல்யாணம் முடிச்சிருக்கிறேனே, அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. என்னுடைய தந்தை அப்துல்லா உஹது களத்துல அல்லாஹ்வுடைய நாட்டுப்படி கொல்லப்பட்டு விட்டார்கள். அவங்க ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள். அவங்க ஷஹீதாக்கப்பட்ட பிறகு குடும்ப பொறுப்பு முழுக்க முழுக்க என்னுடைய கைவசம் வந்து விட்டது. எனக்கு எத்தனையோ நிறைய சிறிய சகோதரிகள் இருக்கிறாங்க. மூத்த சகோதரியா இருந்தா கூட எனக்கு அது பிரச்சனை இருக்காது. எனக்கு கிட்டத்தட்ட 9க்கும் நெருக்கமான அந்த சிறிய சகோதரிகள் இருக்கிறாங்க. என்னுடைய தந்தை உயிரோடு இருந்தாங்கன்னா என் கூட பிறந்த சகோதரிகள் விஷயத்துல அவங்களே கூடுதல் கவனம் எடுத்துருவாங்க. எனக்கு கூடுதல் சுமை எதுவும் இருக்காது. ஆனா என்னுடைய தந்தை தான் கொல்லப்பட்டு விட்டாங்களே. என்னுடைய தந்தை கொல்லப்பட்ட பிறகு நான் எப்படி என்னுடைய சகோதரிகள் விஷயத்துல கவனம் எடுக்காம இருக்க முடியும்? அதனால தான் நான் கன்னி பெண்ண திருமணம் செஞ்சிருந்தேனா அவங்க என்னுடைய சகோதரிகளோடு ஒரே விளையாட்டுத்தனமா இருந்துடக்கூடாது. ஏற்கனவே திருமண பந்தத்துல இருந்த நல்ல அனுபவம் உள்ள ஒரு பெண்ணை நான் திருமணம் செய்தால் அவங்க என்னுடைய சகோதரிகளை பார்த்துக்குவாங்கல்ல. என்னுடைய சகோதரிகளுக்கு ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கிறதா இருந்தா அவங்க நல்ல முறையில ஒழுக்கத்தை சொல்லி கொடுப்பாங்கல்ல. மார்க்கத்தை சொல்லி கொடுக்கிறதா இருந்தா நல்ல முறையில மார்க்கத்தை சொல்லிக்குவாங்கல்ல. பொருளீட்டுவதற்காக வெளியே போயிட்டா என்னுடைய சகோதரிகளை நல்ல முறையில கவனித்து வளர்ப்பதற்கு இப்படி ஒரு தேவை எனக்கு இருந்ததனால தான் நான் கன்னி பெண்ணை விட்டு ஒரு விதவை பெண்ணை திருமணம் செய்தேன் என்று ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்கன்னா, அன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் எப்படி குடும்ப பொறுப்புல இருந்தாங்க. இன்னைக்கு அந்த பொறுப்பு நமக்கு இருக்குதா? எத்தனையோ சில இளைஞர்கள் இருக்கிறாங்க, நல்ல கிராஜுவேட்டா இருக்கிறாங்க, கிராஜுவேட்டா இருந்தும் வேலைக்கு போகாமல் இருக்கிறார்கள். அவங்களை படிக்க வைப்பதற்காகவே பல லட்சத்தை தந்தை செலவழித்தார். செலவழித்து முடிச்சாலும் ஏதாவது வேலைக்கு போகலாம்ல. நான் எதிர்பார்த்த வேலை எதுவும் எனக்கு கை கிடைக்கல. நான் எதிர்பார்த்த வேலையே வேற, அதுல கிடைக்கக்கூடிய வருமானமே வேற. எனக்கு அந்த வேலை கிடைக்கந்தண்டியும் நான் ஒருபோது மற்ற வேலைக்கு எதுக்கும் போக மாட்டேன் என்று இருப்பதோடு மத்த சில கெட்ட விஷயத்தையும் அவர்கள் படித்துக் கொள்கிறார்கள் அந்த இடைப்பட்ட காலகட்டத்தில். ஆனா ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அப்படி இருந்தாங்களா? தந்தை இறந்து போன பிறகு குடும்ப பொறுப்பு அவங்களுக்கு வந்துச்சு இல்ல. ஏன் நம்மளுடைய இளைஞர்களுக்கு அந்த மாதிரி குடும்ப பொறுப்பு வரமாட்டேங்குது? இன்னைக்கு வாப்பா அவங்க நல்ல திடகாத்திரமா இருக்கும்போது குடும்பத்தை நல்ல முறையில கொண்டு போனாங்க. இன்னைக்கு அவங்க இயலாம போயிட்டாங்க. அவங்க சம்பாதிக்க முடியாத ஒரு சூழல் ஆயிட்டு, அல்லது சம்பாதிச்சாலும் அவங்க இளைஞரா இருக்கிறப்ப எப்படி சம்பாதிச்சாங்களோ அப்படிப்பட்ட ஒரு நிலை இன்னைக்கு வாப்பாவுக்கு இல்ல, அத்தாவுக்கு இல்ல. எனவே நாம நம்ம குடும்ப பொறுப்பை கையில எடுத்துக்குவோம். பொருளாதார விஷயத்துல குடும்பத்தை வழி நடத்துகிற பொறுப்பை எடுத்துக்குவோம். நமக்கு கீழே தம்பிமார்கள் இருக்கிறாங்களா, தங்கச்சிமார்கள் இருக்கிறாங்களா, அவங்களை படிக்க வைக்க வேண்டிய ஒரு பொறுப்பை நாம எடுத்துக்குவோம். நம்ம குடும்பத்தை முன்னேற்றுவதற்காக நாம பாடுபடுவோம் என்கிற ஒரு நிலை இன்றைக்கு நம்மள்ட்ட இருக்குதா? அப்ப இஸ்லாமிய மார்க்கம் அதையும் சொல்லுகிறதே. அல்லாஹ்வின் தூதர் உருவாக்கி அந்த இளைஞர் சமூகம் அவங்க குடும்ப பொறுப்போடும் வளரக்கூடியவர்களாகத்தான் இருந்தாங்க. இன்னும் அதே ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தொடர்பாக வரக்கூடிய இன்னொரு நபிமொழி சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய தந்தை அப்துல்லா இருக்கிறாங்கல்ல, அவங்க மரணிக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய நபர்களிடத்துல கடனையும் விட்டு வைத்து அவர்கள் மரணித்து விட்டார்கள். கடனை அடைக்காத நிலையிலேயே அவங்களுக்கு மரணம் வந்து விட்டது. அவங்க மரணிச்ச பிறகு கடன் கொடுத்த ஆட்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட இப்படி உங்க அத்தா அப்துல்லா எங்கள்கிட்ட நிறைய பொருளாதாரம் வாங்கி இருக்கிறாங்க, அந்த கடனை எப்படியாவது நீங்க அடைச்சிருங்கன்னு சொல்லி மகனிடத்துல அந்த கோரிக்கை வைக்கிறார்கள். அவங்களும் முடிந்த அளவிற்கு அந்த கடனை அடைப்பதற்கான முயற்சி எடுக்கிறாங்க. கடனை சீக்கிரம் அடைக்க முடியவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருகிறார்கள். அல்லாஹ்வின் தூதரிடத்திலே சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அன்ன அபாஹு குத்தில யௌம உஹதன் ஷஹீதா, என்னுடைய தந்தை உஹது யுத்தத்திலே ஷஹீதாக கொல்லப்பட்டு விட்டார்கள். வ அலைஹி தைனுன், அவர் மீது நிறைய கடன்கள் இருந்தது. ஃபஷ்தத்தல் உரமா ஃபி ஹுகூகிஹிம், அவர்களுக்கு கடன் கொடுத்த நபர்கள் இருக்கிறாங்களே அவங்க கடனை சீக்கிரம் அடைச்சிருங்க என்று கடன் கொடுத்த நபர்கள் எல்லாம் எங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு விதமான நெருக்கடி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நானும் எங்களுடைய குடும்பத்தை சரியான முறையில் கொண்டு போற மாதிரி அந்த கடனை அடைப்பதற்கு முயற்சி எடுக்கிறேன். ஆனா அவங்களுடைய நெருக்கடி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது என்று அல்லாஹ்வின் தூதரிடத்தில் கோரிக்கை வைக்கும் பொழுது அதற்கு சில அணுகுமுறையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்கறாங்க. நீங்க விவசாயம் பண்றீங்கல்ல, அந்த தோட்டத்துக்கு நாளைக்கு போங்க. அங்க இருக்கக்கூடிய அந்த பேரிச்ச மரத்துல இருந்து பேரிச்ச பழங்களை எல்லாம் நீங்க பறித்து போட்டு ஒரு இடத்துல குவிச்சிருங்க. உங்களுக்கு கடன் கொடுத்த அந்த நபர்களை எல்லாம் நீங்க அங்க வர சொல்லுங்க.
என்னையும் அந்த இடத்துக்கு கூப்பிடுங்க இப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில விஷயத்தை சொல்லி விடுகிறார்கள். அதே போல ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன மாதிரியே தங்களுடைய அந்த தோட்டத்தில் உள்ள மரங்கள்ல இருந்து அவங்க விவசாயம் அந்த அறுவடை செய்கிறார்கள். பேரிச்சம்பழங்களை எல்லாத்தையும் ஒரு இடத்துல குவிக்கிறாங்க. கடன் கொடுத்த நபர்களை வர சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரையும் வர சொல்றாங்க. இப்படி அல்லாஹ்வின் தூதரும் வர சொன்ன பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபதாஃப ஃபின் நஹ்ல் அந்த பேரிச்சம் தோட்டத்தை ஒரு முறை சுற்றினார்கள். வ தஆ ஃபி ஸமரிஹா பில் பரக்கா அவங்க பறித்து வைத்திருந்த பேரிச்சம்பழம் இருக்குதே அங்க அந்த குவியலின் பக்கம் அல்லாஹ்வுடைய தூதர் வந்து இறைவனிடத்திலே பரக்கத்திற்காக துஆ செய்தார்கள். அது எனக்கு எந்த அளவிற்கு மாறிவிட்டது என்றால் என்னுடைய தந்தையிடத்தில் கடன் வாங்கிய அத்துணை நபர்களுக்கும் நான் அந்த கடனை எல்லாம் அடைச்சிட்டேன். அப்படி கடனை அடைத்த பிறகும் பக்கியலனா மின் தம்ரிகா நான் பறித்து வைத்த பேரிச்சம்பழங்கள் எல்லாம் எனக்கு அப்படியே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. கடன் எல்லாம் கொடுத்து போன பிறகும் எனக்கு நிறைய லாபம் கிட்டுகிற அளவிற்கு இவ்வளவு பெரிய ஒரு நிலையை அல்லாஹ் எனக்கு தந்து விட்டான். அல்லாஹ்வின் தூதருடைய அந்த துஆவினால எனக்கு இவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு கிடைத்தது என்று சொல்லக்கூடிய செய்தி சஹீஹுல் புகாரில பார்க்கிறோம். அப்ப இந்த ஹதீஸ் நமக்கு எதை காட்டுகிறது? தன்னுடைய தந்தை வாங்கிய கடனை அது எங்க அத்தாட்ட தானே வாங்கினீங்க, அவங்க தான் மரணிச்சிட்டாங்கல்ல, எப்போ உங்களுக்கு கிடைக்குதோ கிடைச்சா பார்த்துக்கிடுங்க அப்படி சொல்லல. அல்லது என்னால தர முடியாது என்ற குடும்ப பொறுப்பு இல்லாமல் பேசவில்லை. என்னுடைய தந்தை வாங்கிய கடனையும் அடைக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது, எனவே நான் அந்த பொறுப்பை சரியாக நிறைவேற்றி விடுகிறேன் என்று இந்த அளவிற்கு குடும்ப பற்று அவங்கள்ட்ட இருந்துச்சே. நம்ம இளைஞர்கள்ட்டையும் அதை பார்க்க முடியல. இன்றைக்கு பல பெற்றோர்கள் என் பிள்ளைகிட்ட மத்த கெட்ட பழக்கம் இல்லாத கரெக்டா சொல்றாங்க, என் பிள்ளைகிட்ட வேற எந்த கெட்ட விஷயமே இல்லைங்க, ஆனா குடும்ப பொறுப்பு சேர்த்து இல்லாம போயிடுச்சு. ஒரே போனிலேயே நிறைய நேரத்தை செலவழிக்கிறதுனால அல்லது அந்த பொருளீட்டுவதில் கூடுதல் கவனம் எடுக்காததுனால என் பிள்ளைகிட்ட இந்த ஒரு குறமத்தரை இருக்குது, அந்த குடும்ப பொறுப்பை இல்லாம இருக்கிறாங்க, அதுக்கு ஏதாவது நீங்க அறிவுரை சொல்லுங்களேன் என்று பல பெற்றோர்கள் சொல்லுகிற அளவிற்கு பல இளைஞர்கள் நம்ம சமூகத்தில் இருப்பார்களேயானால் அப்ப இதுல நாம செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு பணி, நமக்கென்று ஒரு குடும்பம் அமைந்து விட்டால் அந்த குடும்பத்தை கவனிக்க வேண்டிய ஒரு பொறுப்பும் நமக்கு இருக்கிறது. குடும்ப பாரத்தை சுமக்கக்கூடிய பொறுப்பும் இருக்கிறது. எல்லா காலத்திலேயும் பெற்றோருடைய அவங்க தலையிலேயே அனைத்தையும் வச்சு கட்டிடக்கூடாது. பெற்றோர்கள் இயலாமையில போய் இருக்கிறாங்களா அவங்கள வச்சு காப்பாத்துகிற அளவிற்கு, அவங்க சரியான முறையில் நிம்மதியோடு வாழக்கூடிய அளவிற்கு இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய குடும்பத்தின் மீதும் கவனம் எடுக்க வேண்டும். இது அல்லாஹ்வின் தூதரால் கற்றுத்தரப்படுகிற ஒரு வழிமுறையாக இருக்கிறது. அதை இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களிடத்திலே பார்க்க முடிவதில்லை. அடுத்து பாருங்க, இன்னும் சில இளைஞர்கள் இருப்பாங்க, இந்த விஷயத்திலே கரெக்டா இருந்துருவாங்க, எந்த கெட்ட பழக்கமும் இருக்காது, அவங்க குடும்பத்தை வழிநடத்துற விஷயத்திலையும் எந்த ஒரு குறையும் இருக்காது. ஆனா அடுத்தவங்க ஏதாவது கஷ்டப்படுறாங்கன்னு வைங்க, அந்த கஷ்டத்துல வந்து பங்கெடுக்க மாட்டேங்கிறாங்க, அடுத்தவங்களுடைய சிரமத்துல வந்து பங்கெடுக்க மாட்டேங்கிறாங்க. என் குடும்பத்தை நான் முன்னேற்றுறதுக்காக பாடுபடுவேன் என்று மட்டும் தான் இருக்கிறார்களே ஒழிய அடுத்தவங்க கஷ்டப்பட்டா என்ன, அடுத்தவங்க சிரமப்பட்டா என்ன, இந்த சமுதாயம் எக்கேடு கெட்டு போனா என்ன, நான் என்னுடைய நிலையை கரெக்டா கொண்டு வந்துட்டேனே என்கிற ஒரு நிலை இன்றைக்கு இருக்கக்கூடிய சில இளைஞர்களிடத்தில் இருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கம் அதையும் நம்மளிடத்தில் எதிர்பார்க்கல. இஸ்லாம் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறது என்ன? அல்லாஹ்வின் தூதர் அந்த இஸ்லாத்தை பற்றியே நமக்கு சொல்லும் போது என்ன சொன்னாங்க? அத்தீனுன் நசீஹா, இந்த இஸ்லாம் என்றாலேயே அது பிறருடைய நலன்ல அக்கறை எடுப்பது. அப்ப இந்த சஹாபாக்கள் கேட்கிறாங்க, நாங்க யார் யார் விஷயத்துல அக்கறை எடுக்கணும்? அல்லாஹ்வின் விஷயத்துல நலம் நாடுங்க, அவனுடைய தூதர் விஷயத்துல நலம் நாடுங்க என்று சொன்ன அல்லாஹ்வுடைய தூதர் வாம்மத்திஹிம், பொதுவா அனைத்து மக்கள் விஷயத்துல நலம் நாடுங்க, நான் மட்டும் நல்லா இருந்தா போதும் என்ற செல்ஃபிஷ் இது நம்மள்ட்ட வந்துடக்கூடாது. ஒரு சுயநல போக்கு நம்மள்ட்ட வந்துடக்கூடாது. நான் எப்படி இந்த உலகத்துல நல்லா இருக்க விரும்புறேனோ, என்னுடைய குடும்பத்தார்களை எப்படி நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறானோ, அதே மாதிரி அடுத்தவர்களையும் நான் நல்ல நிலையில வாழ வைப்பதற்கு முயற்சிப்பேன். என்னால முடிந்த அளவிற்கு எவ்வளவு உதவி செய்ய முடியும், அது பொருளாதார உதவியா இருக்கட்டும், உடல் உழைப்பாக இருக்கட்டும், இது போன்ற விஷயங்களிலேயும் நான் சரியாக நடப்பேன் என்கிற ஒரு நிலை இந்த இளைய தலைமுறையிடத்தில் வர வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அதையும் உருவாக்கி காட்டினார்கள். சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு கூட்டம் வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நாங்க தொலைவான ஊர்ல இருந்து உங்கள்கிட்ட வந்திருக்கிறோம், எங்களுக்கு குர்ஆனே தெரியாம இருக்குது, நீங்க குர்ஆனுக்கு விளக்கமா சொன்ன செய்திகளை எங்களுக்கு தெரியாம இருக்குது, சில ஆண்களை எங்களிடத்தில் அனுப்பி வையுங்கள், அவங்க மூலமாக நாங்க குர்ஆனையும் படிச்சுக்கிடுறோம், இந்த மார்க்கத்தையும் தெரிஞ்சுக்கிடுறோம் என்று ஒரு கூட்டம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கோரிக்கை வச்சாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்கன்னா,
மதீனாவில் இருக்கக்கூடிய 70 சஹாபாக்களை, அந்த 70 சஹாபாக்களும் இளைஞர்களாக இருந்தவங்க, அந்த 70 இளைஞர்களை அனுப்பி வைக்கிறாங்க. அந்த 70 இளைஞர்கள் என்ன வேலை செய்வாங்க அதையும் அந்த ஹதீஸ்ல பார்க்கிறோம். இரவு நேரம் வந்து விட்டால் அவங்களை வீட்டிலையும் பார்க்க முடியாது, பள்ளிவாசல்லையும் பார்க்க முடியாது, தனியாக ஒரு இடத்தில் இருப்பார்கள். தனியே இன்னைக்கு நம்மளுடைய இளைஞர்கள் தனிமையை தேடி போறாம்னாலேயே தப்பு செய்யறதுக்காக போறான்னு அர்த்தம். ஆனா அந்த இளைஞர்கள் தனியா போனாங்கல்ல, அது எதற்காக போறாங்கன்னா அந்த இரவு நேரங்கள்ல குர்ஆன் வசனங்களை படிக்கிறது, அதுல உள்ள சட்டங்களை புரிகிறது, தனக்கு புரிஞ்ச விஷயத்தை அடுத்தவங்களுக்கு பாடம் நடத்துறது, இப்படி மார்க்க கல்வியை வளர்த்துக் கொள்வதற்காக அவங்க இரவு நேரத்தை பயன்படுத்தினார்கள். பகல் நேரம் வந்தா என்ன செய்வாங்களா, பள்ளிவாசல்ல உழு செய்வதற்காக தண்ணீர் கொண்டு வந்து சேர்க்கிற பொறுப்பு. இன்னைக்குனா பள்ளிவாசல்ல போர் போடுறாங்க, எவ்வளவு தண்ணினாலும் அங்க வரக்கூடிய மக்கள் தேவைக்கு பயன்படுத்துகிற அளவுக்கு இன்னைக்கு விஞ்ஞானம் வளர்ந்து விட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு காலத்துல அந்த மாதிரி விஞ்ஞானம் இல்லையே, போர் வசதி இல்லையே. பள்ளிவாசல உழு செய்வதற்காக மக்கள் வர்றாங்கன்னா அவங்களுக்கு அந்த தண்ணீரை கொண்டு வந்து சேர்க்கணுமே. அப்ப அந்த தண்ணீரை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு பணியை இந்த இளைஞர்கள் செய்வார்கள். அதே போல ஏழைகளுக்கு உணவளிப்பதற்காகவே காடுகள்ல போய் விறகை எடுத்து அதை வித்து அதுல வரக்கூடிய வருமானத்தை வச்சு ஏழைகளுக்கு உணவளிப்பாங்க. இந்த சேவை செய்யக்கூடிய 70 இளைஞர்களை அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்புனாங்க. ஆனா அந்த 70 இளைஞர்களும் அந்த இடத்துல அவங்க ஊருக்கு பக்கத்துல வர அந்த மக்கள் அழைச்சிட்டு போய் 70 பேரையுமே கொலை செய்தார்கள் என்பது அந்த செய்தியினுடைய கடைசியில வரக்கூடிய பகுதி. இதுல நாம கவனிக்க வேண்டியது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு காலத்துல எந்த அளவுக்கு சமூக சேவையில் ஈடுபட்டாங்க. ஏன் இன்னைக்கு நம்ம இளைஞர்கள் அப்படி ஈடுபடுறது இல்ல? ஏன் நம்ம ஊர்ல இன்னைக்கு பள்ளிவாசல் இல்லையா? இன்னைக்கு நாம செய்ய வேண்டிய பணிகள் என்று எதுவும் இல்லையா? ஒருவர் மரணித்து விடுகிறார், நம்ம பனங்குடி பகுதியில் ஒருவர் மரணிக்கிறார். மரணிப்பதற்கு இன்றைக்கு நீங்கள் குழி தோண்டுவதாக இருந்தால், கபரு வெற்றதா இருந்தா அதுக்குன்னு பொருளாதாரத்தை கொடுத்து கபரு வெற்ற நிலையில இருக்குது. இந்த பணிகளை இளைஞர்கள் செய்ய வேண்டியதானே? அதே போல இப்படி இளைஞர்கள் செய்ய வேண்டிய பணிகள் ஏராளம் இருந்தும் அதுல கவனம் இல்லாமல் இருக்கிறோமே. இன்னும் சொல்ல போனால் நாம தற்பொழுது இருக்கக்கூடிய காலகட்டம் இருக்குதே, ரொம்ப மோசமான ஒரு காலகட்டம். ஆட்சியாளர்கள் நம்மை எவ்வளவோ பல்வேறு விஷயங்களில் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியேற்ற பார்க்கின்றார்கள். உதாரணத்திற்கு தற்பொழுது கூடியிருக்கக்கூடிய நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டத்தை இன்றைக்கு ஒரு பில்லை கொண்டு வந்திருக்கிறார்கள். அது மாநிலங்களவையிலேயும் அந்த பில் பாஸ் செய்யப்பட்டு விட்டது, மக்களவையிலேயும் அந்த மசோதா பாஸ் செய்யப்பட்டது. என்னது? வந்தே மாதரம் என்கிற அந்த பாடலை அது தேசிய பாடலாக சொல்லி யாரேனும் ஒருவர் அந்த பாடலை அவமதித்தாலோ அல்லது அந்த பாடல் படிக்க கூடாது என்று சொன்னாலோ இந்தியாவினுடைய அந்த தேச துரோக சட்டம் சொல்லி 1971 இந்த சட்டத்தை பயன்படுத்தி அந்த வந்தே மாதரம் பாடாமல் இருக்கக்கூடியவர்கள், அதை நிறுத்தக்கூடியவர்களை 3 ஆண்டு காலம் உள்ள தூக்கி போடணும் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை மாநிலங்களவையிலும் கொண்டு வந்து விட்டார்கள், மக்களவையிலும் கொண்டு வந்து விட்டார்கள். வந்தே மாதரம் பாடல் எதற்கு பாடணும்? அதுல இருக்கக்கூடிய அந்த வரிகள் எல்லாம் கொஞ்சம் எடுத்து பாருங்களேன். இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய நம்பிக்கையே இதை மத்த சமூக மக்கள் விளங்கிக் கொள்வதற்காக சொல்றோம். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், இது இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கை. வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் மட்டும்தான். அந்த அல்லாஹ்வுடைய இடத்தை நாங்க வேற யாருக்கும் கொடுக்க மாட்டோம். முஹம்மது நபி தான் எங்களுடைய இறைவனுடைய தூதர். அந்த ஒரு இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய அந்த பழக்கம் எங்களிடத்தில் ஒருபோதும் வராது என்பதுதான், அந்த ஏகத்துவ கொள்கையில் உறுதியாக இருப்பதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படையே. ஆனா அந்த வந்தே மாதர பாடல்ல என்ன வருது? இந்த சமூக மக்கள் கடவுளாக ஏற்றிருக்கக்கூடிய துர்கா தேவியை அதை புகழக்கூடிய வரிகள் வருகிறது. அதே போல இன்னும் சரஸ்வதியை புகழக்கூடிய வரிகள் வருகிறது. துர்கா தேவியை, சரஸ்வதியை மற்ற சமூக மக்கள் கடவுளாக பார்க்கின்றார்கள். அது அவங்களுடைய நம்பிக்கையில் உள்ளது, இஸ்லாமிய நம்பிக்கையில் அது உள்ளதா? அடுத்து இன்னும் குடியரசுத் தலைவர் மட்டும்தான் கையெழுத்து போட வேண்டி இருக்குது. குடியரசுத் தலைவரும் அதற்கு கையொப்பம் விட்டு விட்டால் அந்த சட்டம் அது நடைமுறைக்கு வரக்கூடிய அளவுக்கு ஆகுமே. அப்ப நம்ம சமுதாயம் எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனையில் இருக்குதுன்னு பாருங்க. ஒரு பக்கம் கல்வியில புறக்கணிக்கப்படுறோம், வேலை வாய்ப்புல புறக்கணிக்கப்படுறோம், மற்ற சமூக மக்களுக்கு என்னென்ன ஒரு பாதுகாப்பு இருக்குதோ அந்த பாதுகாப்பு இஸ்லாமிய சமூகத்துக்கு இல்ல. அப்ப இவ்வளவு அநியாயங்கள் நம்மை சுற்றி நடக்கிற பொழுது இன்றைக்கு நம்மள உள்ள இளைஞர்கள் குடும்ப பற்று இல்லாம இந்த சமூகம் எப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்குது என்ற சமூக சிந்தனையும் இல்லாமல் எனக்கு போதையில நான் திளைச்சா போதும், நான் போன்ல என்னுடைய வாழ்க்கையை கழிச்சா போதும் என்று இப்படியே நம்மளுடைய இளைஞர் சமுதாயம் செல்வார்களேயானால் அப்ப இந்த உலகத்திலேயும் இந்த முஸ்லிம்களுடைய வாழ்க்கை அதுல பாதாளத்துல தானே போகுது. நம்மளுடைய நாடு நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த உரிமையை கூட மறுக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு ஆட்சியாளர்களும் அதிகார வர்க்கத்தில் உள்ளவர்களும் நம்மை கொண்டு போய் தள்ளுகிற பொழுது ஜனநாயக வழி போராட்டத்தை கையில எடுத்தமா
இன்னைக்கு மத்த விஷயத்துல எடுத்து சாதிச்சு காட்டினாங்கல்ல. மத்திய அமைச்சரை கூட ஒரு ஆளு தர்மேந்திர பிரதான் சொல்லக்கூடிய ஒரு அமைச்சர், கல்வி அமைச்சரா இருந்தவர், அவர் இன்றைக்கு கல்வி அமைச்சரா இல்லாம ராஜினாமா பண்றதுக்கு இளைஞர்களுடைய போராட்ட காரணமா இருந்துச்சுல்ல. அப்ப அந்த இளமை பருவத்தை நாம் கரெக்டாக பயன்படுத்தினால், சரியான வழியில் பயன்படுத்தினால் எதை வேண்டுமானாலும் சாதிக்க முடியும் என்பதற்கு 1000 உதாரணங்கள் நமக்கு மத்தியில் இருக்கிற பொழுது, இன்றைக்கு இஸ்லாமிய இளைஞனாக இருக்கக்கூடியவன் குடும்ப கவனம் இல்லாம, சமூக அக்கறை இல்லாம இப்படி நம்மளுடைய வாழ்க்கையை கொண்டு செல்வதனால் இந்த உலக வாழ்க்கையும் அது கஷ்டத்தில் கொண்டு போய் விழுகிறது. மறுமை நாளிலேயும் நம்மளுடைய வாழ்க்கை சிரமத்தில் போய் விழுந்து விடக் கூடாது. அதற்காகத்தான் எங்களுடைய ஜமாத் சார்பாக இது போன்ற பிரச்சாரங்கள். இன்றைக்கு பல மாற்று கருத்துள்ள சகோதரர்கள் இருக்கலாம். நீங்கள் மாற்று கருத்தை தனியாக கருத்தாக பார்த்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு உங்களுக்கும் எங்களுக்கும் உள்ள முக்கியமான பணி என்ன? நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்த இளைஞர்களை சரியாக வழிநடத்த வேண்டிய ஒரு பணி. மார்க்க விஷயத்திலேயும் உலக விஷயத்திலேயும் சரியான முறையில் வழிகாட்டினால்தான் இந்த சமூகத்தினுடைய அந்த வாழ்க்கை அது மற்றவங்களுக்கு ஒரு ரோல் மாடலாக, முன்மாதிரியாக அமைந்து நம்மளுடைய ஈருலக வாழ்க்கையும் சிறப்பாக அமைவதற்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும். எனவே இதற்காக எவ்வளவு முயற்சிகளை தௌஹீத் ஜமாத் சார்பாக எடுக்க வேண்டுமோ அவைகள் அனைத்தையும் எடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். என்னென்ன பிரச்சாரங்களை இளைஞர்களுக்கு மத்தியில் கொண்டு செல்ல வேண்டுமோ அவ்வளவு பிரச்சாரங்களை கொண்டு செல்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இது வெறுமன ஒரு குறிப்பிட்ட ஜமாத் மட்டும் செய்யக்கூடிய ஒரு பணி அல்ல. நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து அந்த இளைய சமூகத்தை கட்டமைத்தால் தான் அந்த இளைய சமுதாயத்தினுடைய எதிர்காலமே அது சிறந்த ஒரு எதிர்காலமாக அமைந்து மறுமை நாளில் அல்லாஹ்வினுடைய அரிசிற்கு கீழே நிழல் பெறக்கூடிய ஒரு பாக்கியமிக்க ஒரு சமூகமாக அந்த இளைய சமூகம் மாறும். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை நம்ம அனைவருக்கும் தருவானாக என கேட்டு கொண்டு நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.